ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வேரியம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு ஷோல்டர் டேங்க் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆரஞ்சு ஷோல்டர் டேங்க் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஃபேமிலியை சேர்ந்தது தான். டேங்க் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ரொம்ப அழகான ஃபிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு ஷோல்டர் டேங்க் ஃபிஷ் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதோட பாடி கலருமே பார்க்குறதுக்கே சூப்பராகவே இருக்கும். அது என்ன கலர்னு வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரே கலரில் இதோட பாடி வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அதோட உடம்புல வந்து லைட்டாக ஆரஞ்சு கலரில் ரவுண்டாக இருக்கும். அதனால தான் வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஷோல்டர் டேங்க் ஃபிஷ்ஷுன்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 12 inches வரைக்கும் நல்லா பெருசாகவே வளரும். இது எங்கே கிடைக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தோ பசிபிக் ரீஃப்ஸில் தான் இந்த ஃபிஷ் வந்து நிறையவே தென்படும்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் என்ன டேங்க்கில் வந்து ஆட் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5 feet டேங்க் தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. ஏன் வந்து ஸ்டார்டிங் 5 feet டேங்க்னா 5 feet டேங்க் வந்து ரொம்ப பிக் டேங்க். இது வந்து நல்லா வந்து பெரிய டேங்காக வந்து இந்த ஃபிஷ் வந்து எதிர்பார்க்கும். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து 2 feet 3 feetலாம் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வந்து ஒரே நாளில் வந்து இறந்து போயிடும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷனும் இருக்காது. அது ரொம்ப சின்ன டேங்க்கு, இது ஸ்விம் பண்ணுறதுக்கு இடமும் இருக்காது. அதனாலே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய டிசீஸ்லாம் அட்டாக் ஆகி சீக்கிரம் வந்து இறந்து போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் பெரிய டேங்க்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதோட டயட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹெர்பிவோரஸ் அந்த ஃபிஷ். இதுக்கு அக்வேரியம்ஸில் என்ன ஃபிஷ் ஃபுட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, நோரி ஷீட்ஸு, அப்புறம் பெல்லட்ஸு, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே சாப்பிடும். இது வந்து நீங்கள் பத்திரமா கீப்பப் பண்ணி 20 years வரைக்கும் நல்லாவே வளர்க்க முடியும். ஓகேவா? ஆனால் வந்து உங்கள் டேங்க்கில் வந்து ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் வந்து சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே இருக்கணும். இது வந்து மெரைன் டேங்க் சேர்ந்த ஃபிஷ் தான். ஓகேவா? மெரைன் டேங்க் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபிஷ் வந்து உங்களால் வந்து வளர்க்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.